இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம், அவை தீதில்லா வாழ்வுக்கு சான்றுகளா. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவனுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய இயேசுவின் திரு இருதய பெருவிழாவிற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு திரு இருதய ஆண்டவருடைய விழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடுகின்றோம். இருதயம் என்பது அன்பை பொழிகின்ற ஒரு இடம். இருதயம் என்பது இரக்கத்தோடும் கருணையோடும் அடுத்தவர்களை உற்று நோக்குகின்ற சிறப்பான ஒரு இடம். இதயத்திற்கு எல்லா பாசத்தையும் நேசத்தையும் நட்பையும் உறவையும் அடையாளமாகவும் உருவகமாகவும் சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் இந்த உலகத்தையே அன்பு செய்து அதற்காக தன்னையே பலி கொடுத்த சிறப்பான அடையாளமாக விளங்குகின்றது. இன்றைக்கு அந்த இதயத்தில் பால் ஈர்க்கப்பட்டவர்களாக இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் இன்னும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றது. நாம் பாவிகளாக இருந்தபோதும் அவர் நம்மை தேடி வந்து அன்பு செய்கின்றார் என்ற ஆழமான உணர்வுகளோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீ. தந்தை நின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே. ஆண்டவர் நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது
கிறிஸ்டோபர், நிர்மலா, லிவியா, லயா இவருடைய கருத்துப்படி ஜெயபாலன், மேரி ராஜாமணி, ரெக்ஸ் ரொசாரியோ ஆண்மலை பாட்டிக்காகவும், ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோனிமுத்து என்கிற திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், லூயிஸ் சார்லி இவருடைய கருத்துப்படி சூசை மேரி அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், வெள்ளையப்பன் குடும்பத்தினர் கருத்துப்படி சுசீலா மதலை மேரி, ஜேம்ஸ் சூசைராஜ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பட்டமரத்தான் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருட்சகோரி செசிலியா ஆண்மலை பாட்டிக்காகவும், இருத்தென்பதி அருட்சகோதரிகள் கருத்துப்படி சகோதரி பெட்ரோனிலா ஆண்மலை பாட்டிக்காகவும், நீலிப்பாறை சின்னமணியம் வீடு மரிய செல்வம் அவருடைய 30ஆம் நாள் நினைவாகவும், சிந்தன் வீடு மைக்கேல் அவருடைய கருத்துப்படி லில்லி மேரி ஆண்மலை பாட்டிக்காகவும், மணிஹார் வீடு அந்தோனி ஜான் பால் கருத்துப்படி ஜான் பெனோ 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், சுண்ணாம்புக்கள் தோடு நாயகம்மா கருத்துப்படி உடல் நலத்திற்காகவும், கோழிப்பாறை இக்னேஷியஸ் ஹெலன் இவருடைய கருத்துப்படி பிரான்சிஸ் மரிய ஜோசப் 22ஆம் ஆண்டு நினைவாகவும், பிரின்ஸ் ராணி குடும்பத்தினர் கருத்துப்படி திரு இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும், மேலும் கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-3 மற்றும் 4-8 மற்றும் 9. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே, என் ஆற்றல் அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ் அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி.
மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 8-12 மற்றும் 14-19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கு தெரியப்படுத்தவும் இறை மக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகின்றேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19 இறை வாக்கியங்கள் 31 முதல் 37 முடிய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் மிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை இன்றைய தினம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். வழக்கமாக இந்த உலகத்தில் ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு இதயத்தை அடையாளமாக வரைந்து காட்டுவார்கள் அல்லது அனுப்பி வைப்பார்கள். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு நட்புறவு பாராட்டுவதையும் கூட ஒரு இதயத்தின் அடையாளத்தின் வழியாக வெளிப்படுத்துவார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அன்பு செய்வதை கூட அங்கு ஒரு இதயத்தை வரைந்து ஒரு தாயையும் குழந்தையும் அவர்கள் சிறப்பாக அன்பினால் இணைத்து வைப்பார்கள். இப்படி உலகத்தில் எப்படிப்பட்ட அன்பாக இருந்தாலும் அந்த அன்பிற்கு அடையாளம் எது அப்படின்னா இதயம்தான். ஏனென்றால் இந்த இதயம்தான் ஒரு மனிதனுடைய மையமாகவும் ஒரு மனிதனுடைய உயிரோட்டமாகவும் இருக்கின்றது. இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பார்கள். உண்மைதான். தலையிலிருந்து தான் எல்லா கட்டளைகளும் பிறக்கின்றன. எல்லாமே அந்த மூளையினுடைய இயக்கத்திற்கு கட்டுப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டால் இந்த உடலும் கூட பிணம் என்று சொல்லலாம். அப்ப இதயம்தான் ஒரு மனிதனுடைய மையமாக நடுநாயகமாக விளங்குகின்றது. எனவே இதயத்தை அன்பிற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அடையாளமாக நாம் சிறப்பாக வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தினுடைய பெருவிழாவைத்தான் இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் திரு இருதய பெருவிழா. இது இயேசுவிற்கு மிகச்சிறந்த ஒரு அடையாளத்தை நமத்தியிலே உருவாக்கி இருக்கின்றது. இயேசுடைய திரு இருதயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை அன்பு செய்வதற்கு ஒரு இதயம் இருக்கின்றது என்றால் அது ஒரு மனிதனுக்கு பெற்றோராக இருக்கலாம், அல்லது கணவனாக, மனைவியாக, அல்லது பிள்ளைகளாக, நட்பாக, நண்பர்களாக, இப்படி பல்வேறு வடிவங்களிலே இருக்கலாம்.
ஆனால் இந்த உலகம் முழுவதையுமே அன்பு செய்கின்ற ஒன்று இருக்கின்றது என்றால் அது இயேசுவின் திரு இருதயம். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இந்த இதயம் எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அதையெல்லாம் முழுமையாக அன்பு செய்தது. அது மனிதனை மாத்திரமல்ல, இயற்கையையும் இயற்கையிலே இருக்கின்ற உயிரினங்களையும் முழுமையாக அன்பு செய்த ஒரு மிக பெரும் இதயம் இயேசுவின் திரு இருதயம். இந்த திரு இருதய விழாவை இன்றைய தினம் கொண்டாடுகின்றோம் என்றால் ஏன் இந்த இதயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு அப்படி என்ன ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, மாண்பு, வணக்கம், ஆராதனை? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எந்த இதயம் வலிகளையும் வருத்தத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் அனுபவித்ததோ அந்த இதயம்தான் விலை மதிப்பற்ற ஒரு இதயம். எந்த இதயம் அடுத்தவர்களுக்காக வழிகளை தாங்கி இருக்கின்றதோ, எந்த இதயம் அடுத்தவர்களுக்காக போராடி இருக்கின்றதோ, எந்த இதயம் அடுத்தவர்களுக்காக தன்னையே பகிர்ந்து கொடுத்திருக்கின்றதோ, தன்னை தியாகம் செய்திருக்கின்றதோ, அந்த இதயத்தினுடைய மாண்பு, அந்த இதயத்தினுடைய மகிமை போற்றுதற்குரியது. அதான் இதயம். எனவேதான் தனக்காக வாழ்ந்த மனிதர்களை ஒருபோதும் இந்த உலகம் இப்பொழுதும் நினைத்து பார்ப்பதில்லை. அப்படியே நினைத்தாலும் வரலாற்றிலே அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இடம் ஒரு கருப்பு புள்ளி. இதயத்தில் ஒருபோதும் அவர்களை சுமக்க மாட்டார்கள். நினைவில் மாத்திரம்தான் ஒரு வரலாற்று நினைவாக அவர்களை சுமந்து கொண்டிருப்பார்கள். எங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொரு மனிதனுடைய இதயத்தில் இடம்பெறுகின்றதோ அங்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பு பெற்றதாகவும், இவனுடைய இதயத்தை போல விலை மதிப்பில்லாத இதயம் நிச்சயமாக எதுவும் இருக்க முடியாது என்பதையும் நிரூபித்து காட்டுகின்றது. அப்படி உற்று நோக்குகின்ற பொழுது இயேசுவினுடைய இதயத்திற்கு வலிமையும் ஆற்றலும் ஏராளம். காரணம், இந்த உலகத்தினுடைய துக்கங்களையும் துயரங்களையும் சுமந்த இதயம் இயேசுவின் இதயம். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தினுடைய வேர்களையும் அது விளைவித்த வலிகளையும் தன்னுடைய இதயத்திலே சுமந்து அதை கருவறுத்த, அதை போராடி வென்ற ஒரு இதயம் இயேசுவின் இதயம். இந்த இதயத்தை பற்றி இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் இன்னொரு மாற்று சிந்தனையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெத்லகேம் என்ற ஒரு மாட்டுக்குடிலே பிறந்து எகிப்திற்கு ஓடி சென்று நாசரேத்திற்கு திரும்பி வந்து 3 ஆண்டுகள் முழுமையாக தன்னை பகிர்ந்து கொடுத்து விமர்சனங்களையும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் உள்வாங்கிக் கொண்டு பலமுறை சாவின் விளிம்பிற்கு சென்று கல்லால் எரிந்து கொல்லப்படுவதற்காக தள்ளிக்கொண்டு செல்லப்பட்டு, அதே சமயத்தில் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் துன்பமாக, துயரமாக, வேதனையாக இருந்ததோ அதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் தாங்கி தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக அர்ப்பணித்து பாடுகள், மரணம் இவற்றின் வழியாக சிலுவை சாவுக்கு தன்னையே கையளித்து குத்தி கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை இந்த மண்ணிற்கு அர்ப்பணித்த பொழுது இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத இதயமாக இயேசுவின் இதயம் உருமாற்றம் பெற்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு மாற்று சிந்தனைக்கு வரும். ஒருவேளை ஆண்டவர் இயேசு இந்த வழிமுறையில மாத்திரம்தான் மக்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல, பல வழிமுறைகள் இருந்திருக்கும். கடவுளுக்கு எதுவும் எப்படியும் செய்யலாம். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் உண்டாகுக என்ற ஒற்றை வார்த்தையினால் உலகை படைத்த அதே இறைவன் இந்த மனிதனை மன்னிக்கின்றேன் என்று சொல்லி ஒற்றை வார்த்தையினால் பாவம் செய்த மனிதனை தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்க முடியும்.
அல்லது இன்னொரு வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். இயேசுவை மிக பெரும் ஆடம்பரமான மாளிகையில் பிறக்க வைத்து இந்த உலகத்தை எல்லாம் போரினால் வென்று அத்தனை அரசுகளையும் தனக்கு அடிமைப்படுத்தி உலகம் முழுவதையும் அரசாண்டு இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் தன்னுடைய நீதி வழுவாத ஆட்சியை கொடுத்து பகட்டோடும் படையோடும் ஆடம்பரத்தோடும் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி அமைத்து அனைத்து மக்களும் தன்னை வணங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இறுதியிலே இந்த உலக வாழ்வை விட்டு சென்றிருக்கலாம். இது கூட இன்னொரு சிந்தனை. அதிலேயும் கூட இந்த மீட்பை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். அப்படியும் ஒரு வழியில சென்றிருந்தால் அதற்கென்று ஒரு வழிமுறை கடவுளுக்கு பிறந்திருக்கும். ஆனால் அந்த வழிமுறை அல்ல, இன்னும் எண்ணற்ற வழிமுறைகள் அல்ல, மாறாக எது உலகம் சிந்திக்க முடியாமல் திணறியதோ அந்த வழிமுறைக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த உலகத்தினுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் அடிவரை நுனிவரை ரசித்து ருசித்து வேதனைப்பட்டு அடித்தட்டு மக்களில் ஒருவராக இருந்து தன்னையே தியாகம் செய்து இந்த சிலுவை சாவு என்ற கொடிய சாவிற்கு தன்னை கையளித்த இறைவனுடைய அந்த வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு மகத்துவமும் மாண்புமிக்க வாழ்க்கை முறையாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அரச வாழ்க்கை முறை அல்ல, ஆடம்பரமான வாழ்க்கை முறை அல்ல, அல்லது அதிகாரமிக்க ஒரு பதவியில் அல்ல, மாறாக இந்த சிலுவை சாவுதான் இயேசுவினுடைய அன்பினுடைய ஆழத்தை, அன்பினுடைய அர்த்தத்தை, அன்பினுடைய அழுத்தத்தை இந்த உலகத்திற்கு சிறப்பாக எடுத்து காட்டியது. எனவேதான் இன்றைக்கு இந்த இதய பெருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அதனாலதான் இன்றைக்கு இந்த இதயம் சொல்வது என்னது? துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கின்ற பொழுது நீ பேறு பெற்றவன், நீதிக்காக போராடுகின்ற பொழுது நீ பேறு பெற்றவன். ஏனென்றால் இந்த இதயத்திற்குள்ளாக அத்தனை உணர்வுகளையும் தாங்கிக் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தம்மை அர்ப்பணிப்பதான் இதயத்தினுடைய நோக்கமும் லட்சியமும் குறிக்கோள். அதை இயேசுவினுடைய இதயம் ஒரு மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, கணக்கில் அடங்கா முறை அந்த இதயம் அதை வாழ்ந்து காட்டியது. எனவே இன்றைக்கு இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இதயம் என்பது இன்றைக்கு நியாயமாக உண்மையாக சுயநலம் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக தன்னை தியாகம் செய்து வழிகளை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு இடம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறிப்போயிருக்கின்றது. இன்றைக்கு மூளையினால் அன்பு செய்து இதயத்தால் நாம் அடுத்தவர்களுக்கு நீதியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். மாற வேண்டும். இன்றைக்கு மூளை வீங்கி கிடக்கின்றது, இதயம் சுருங்கி கிடக்கின்றது. மாறாக இன்றைக்கு இதயம் விரிவடைய வேண்டும். இதயம் விரிவடைந்து அடுத்தவர்களுக்கு நம்மை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு மாபெரும் இதயமாக இயேசுவை போல நம்மை மாற்ற வேண்டும். இயேசுவின் திரு இருதய பெருவிழா நம்முடைய உள்ளத்திற்குள், நம்முடைய இதயத்திற்குள் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கருணையும் அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற மனப்பக்குவத்தையும் அடுத்தவருடைய துன்பங்களை நம்முடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை சூழலையும் நமக்குள் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்காக இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தருவேன் இறைவா உம் இதயத்தின் அன்பே கீடாக, எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா.
குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தே இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி இருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தித் திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாரும், எமக்கு அமைதியாருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிறுத்தி எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயமே இதயமே என்னில் எழுந்துவா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா.
இதயமே இதயமே என்னில் எழுந்துவா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா, வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்துவா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. தேங்கும் எனதுள்ளம் நீயாக வேண்டும், தாங்கும் உனது கரம் என்னை காக்க வேண்டும். நன்மை வடிவாக நாதாணி வேண்டும், நாளும் பொது வாழ்வு நான் வாழ வேண்டும். துயரும் திணியும் என்னை இங்கு சூழ்கின்ற போது, துணையாக மருந்தாக நீ எதில் வர வேண்டும். துயரும் திணியும் என்னை இங்கு சூழ்கின்ற போது, துணையாக மருந்தாக நீ எதில் வர வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுந்துவா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா, வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்துவா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுடைய திருப்பலிக்குரிய கருத்துக்களை பதிவு செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருப்பலிக்குரிய கருத்துக்கள் கொடுக்க இருக்கின்றவர்கள் குறைந்தது 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பாகவே பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல மாலையிலே நடைபெறுகின்ற ஜெபமாலை, வெள்ளிக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற இறையிறக்க ஆராதனை, இவற்றிற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் தாராள உள்ளத்தோடு வரவேற்கப்படுகின்றார்கள். எனவே உங்களுடைய நன்கொடைகளையும் திருப்பலி கருத்துக்களையும் தவறாமல் பதிவு செய்து இந்த ஒளிபரப்பு தடையின்றி சிறப்பாக செல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை தொட்டு அவர்களையும் ஆண்டவர் இயேசுவின் பால் ஈர்த்து, குறிப்பாக அவர்களும் சான்று பகர்கின்ற மனிதர்களாக மாற உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடமின்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் இயேசுவின் இதய பற்றுதலோடு நாம் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும்